ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் குக் வித் கோமாளி சீசன் 5ஓட கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோமாளிஸ் லிஸ்ட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. குக் வித் கோமாளி சீசன் 5ஓட ப்ரொமோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செஃப் வெங்கடேஷ் பட் சார் ரீப்ளேஸ் பண்ணி மதம்பட்டி ரங்கராஜ் வந்து வராங்க. ஸோ இந்த ரியாலிட்டி ஷோவில் நம்ம மதம்பட்டி ரங்கராஜ் சாரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்க போகுது, ஸோ அப்படி எப்படி வந்து நம்ம வெங்கடேஷ் பட் சார் மாதிரி இருக்க போகிறாங்களா, இல்லை இவங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம தாமு அப்பா அண்ட் மதம்பட்டி ரங்கராஜ் இவங்களோட காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கும் ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கோமாளி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து சின்ன திரையிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஷப்னம், இவங்க நிறைய சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சேனலுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மாரி சீரியல் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜி தமிழில், சன் டிவியில் தெய்வமகள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் டிவியில் ராஜாராணி, இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து காமெடியாக ஃபன்னாக தான் இருக்கும். அவங்க ரியல் லைஃப்லையுமே அப்படி தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஒரு கோமாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லம்மா சீரியலில் மெயின் லீட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, செல்லம்மா கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் அன்ஷிதா, இவங்களுமே வந்து ஒன் ஆஃப் த கோமாளியே வந்து வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்கள பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அவங்க ரியல் கேரக்டரில் வந்து ரொம்ப வந்து ஃபன்னியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரியாலிட்டி ஷோலுமே பார்த்துருப்போம் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர் இல்லாமல் பழைய கோமாளியில் யாரெல்லாம் வருவாங்க பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புகழ் கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா பாலா வரதுக்கு வாய்ப்பு இல்லை, லாஸ்ட் சீசனே வரல. ஸோ இந்த டைம் வரதுக்கு பாசிபிள் கிடையாது. குரேஷி மேக்ஸிமம் வருவார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், வரணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது கூட, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கோமாளிலும் அவர் ஒருத்தர். மோனிஷா பிளஸி அவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களும் வரணுங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சுனிதா வருவாங்க நினைக்கிறேன். மேக்ஸிமம் இவங்க எல்லாருமே வரதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் இது கன்ஃபர்மேஷனே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல. அடுத்து கோமாளிக்கான ப்ரோமோ வரும்போது யாரெல்லாம் வராங்கன்னு நமக்கு தெரியும். கண்டஸ்டன்ட் லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே பரிச்சயமான முகங்கள் தான் இருக்காங்க. நமக்கு 9 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிவி கணேசனா, ஸோ நிறைய காமெடி பண்ண வர ஒரு டேரக்டர். ஸோ அவர் தான் வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஷோ சீசன் 2ல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சரவணன் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்களா ஆக்டர் வசந்த் வசி, அவங்களும் ஒன் ஆஃப் த குக்காக வராங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஆங்கர் பிரியங்காவும் ஒன் ஆஃப் த குக்காக வராங்க. ஸோ உங்களோட ஆங்கரிங் வேற லெவலில் இருக்கும், குக்கிங் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ செம்ம ஜாலியாக இருக்குன்னு மட்டும் தெரியுது நம்ம கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது. ஆக்ட்ரஸ் திவ்யா துரைசாமி, இவங்க வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ப்ளூ ஸ்டார் மூவியில் ஒன் ஆஃப் த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காங்க இவங்களும் ஒன் ஆஃப் த குக். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இர்ஃபான், ஒரு யூடியூப் கிரியேட்டர், நிறைய யூடியூப் ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, ஃபுட் ரிவ்யூஸ்லாம் பண்ண வர. ஸோ அவரும் இல்லை ஒன் ஆஃப் த குக்காக வராங்க. ஸோ யூடியூப்ல சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறவர் இப்போ குக் பண்ண போறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. தேவாஸோட பையன் ஸ்ரீகாந்த் தேவா, அவங்களும் ஒன் ஆஃப் த குக்காக வந்து வர போறாங்க. ஸோ சிவாங்கி இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பாடுறதுக்காக நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து வர போறாரு. இதுதான் நம்ம ஆக்ட்ரஸ் அம்பிகா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒன் ஆஃப் த குக்காக வர போறதா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் நமக்கு கன்ஃபர்மேஷனாக வரல, இவங்களும் வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. இது இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ட்ஸ்லேருந்து ஒரு சில பேர் வர போறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதில் மேக்ஸிமம் வந்து பூர்ணிமா ரவி அண்ட் தினேஷ் இவங்க 2 பேரும் வர போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்தவங்க 2 பேரும் வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டோட்டல் 9 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் வேற யாராச்சும் வந்தாலும் அதை பற்றி அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் யார் உங்களுடைய ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கோமாளி ரொம்ப பிடிக்கும், யார் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி அதையும் மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.